வெறும் 10 நிமிஷத்துல உங்களால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆக்சிடென்ட் பட்டாக்கள், சர்ஜரி செய்யப்படுற பேஷண்ட்ஸ், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் இலங்கைக்குள்ளேயும் வேர்ல்ட் வைட்டாகவும் ரத்தத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்குற ரத்தம் நாளைக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒரு குழந்தையோட தாயை காப்பாற்றலாம், ஒரு தந்தையை அவரோட குடும்பத்தோட நிற்கலாம், ஆக்சிடென்ட் பட்ட ஒரு ஆளை காப்பாற்றலாம். இப்படி நிறைய விஷயத்தை சொல்லலாம். இந்த ரத்தத்தை எந்த ஃபேக்டரியிலையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு மனிதன் ரத்தம் இன்னொரு மனிதனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்படி பிளட் டொனேட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் பிளட் டொனேட் பண்றேன்டா நம்ம நாட்டுக்குள்ள சில கட்டுப்பாடுகள், சில விதிகள் இருக்கு. அப்படி யார் யார் பண்ணலாம், என்னென்ன விதிகள் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது, நீங்க பிளட் டொனேட் பண்றேன்டா உங்களோட வயது 18ல இருந்து 60 வயதுக்கு உட்பட்டாக காணப்படணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேட் பண்றீங்கன்னா உங்களோட வயது 55 வயதுக்கு குறைஞ்சதாக காணப்படும். ரெண்டாவது, பிளட் டொனேட் பண்ற ஒரு ஆளோட வெயிட் 50 கிலோ விட அதிகமா இருக்கணும். நீங்க வெயிட் குறைவா இருந்து பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா உங்களோட உடம்பு வீக்கா சான்ஸ் இருக்கு. மூன்றாவது, ஒரு ஆளுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு 12.5 கிராம் டெசிபலுக்கு மேல இருக்கணும். இப்படி இருந்தால் தான் டொனேட் பண்ற ஆள்கிட்ட பாடி கண்டிஷன் சேஃபா இருக்கும். நாலாவது, நீங்க இப்ப பிளட் டொனேட் பண்றீங்கன்னா அடுத்த பிளட் டொனேட் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு தான் பண்ணலாம். நீங்க இப்ப பிளட் டொனேட் பண்ணதுக்கு இடையில கடைசி 4 மாத இடைவெளி இருக்கணும். இது எதுக்குன்னா நம்ம பாடியில தேவையான ரத்தம் மீண்டும் உருவாகிறதுக்கு. ஐந்தாவது, பிரெக்னென்ட் லேடிஸ் பிளட் டொனேட் பண்ணலாம். பிரெக்னெண்டா இருக்கிற தாய்க்கும் உடலுக்கும் குழந்தைக்கும் அதிக பிளட் தேவைப்படுறதால இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. ஆறாவது, கடுமையான மருத்துவ நோய்கள் இல்லாதவராக இருக்கணும். நீங்க பிளட் டொனேட் பண்றதுக்கு முதல் மருத்துவ அதிகாரிகள் உங்களோட பொடியை செக் பண்ணுவாங்க. ஏழாவது, பிளட் டொனேட் பண்றால் ஆபத்தான நடத்தைகள் அல்லது தொற்றுநோய் பரவுற செயல்களில் ஈடுபடாதவராக இருக்கணும். பிகாஸ் பிளட் பெறுற ஆள்கிட்ட சேஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட். எட்டாவது, வெளிநாட்டு பயண கட்டுப்பாடு சில இருக்கு. மலேரியா காணப்படுற நாட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இலங்கைக்கு வர நாள்ல இருந்து 3 வருஷத்துக்கு பிளட் டொனேட் பண்ணிடலாம். நீங்க மலேரியா இல்லாத வேறொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இலங்கைக்கு வர நாள்ல இருந்து 3 மாதங்கள் கட்டாயம் பிளட் டொனேட் பண்ணிடலாம். 9வது, பிளட் டொனேட் பண்ணக்குள்ள நீங்க கட்டாயம் என்ஐசியை கொண்டு போகணும். அடுத்தது, நீங்க பிளட் டொனேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முதல் செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிளட் டொனேட் பண்றதுக்கு 4 மணி நேரத்துக்குள்ள நல்ல உணவு சாப்பிட்டு இருக்கணும். வெறும் பதத்துல பிளட் டொனேட் பண்ணக்கூடாது. பிளட் டொனேட் பண்றதுக்கு முதல் காய்கறி, பழங்கள் இப்படி சத்தான உணவு சாப்பிட்டுக்கணும். இது பிளட்ல சுகர் அளவு சீரா பண்ணுவதோடு தலை சுற்று பலவீனம் ஏற்படுத்தி தவிக்க உதவுது. அடுத்தது, போதுமான அளவு தண்ணியை குடிச்சிக்கணும். உடல்ல நீச்சத்து குறைவா இருந்தால் டொனேட் பண்ணக்குள்ள மயக்கம் சோறு ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா தண்ணி குடிச்சிருக்கணும். அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள மது அருந்திருக்க கூடாது. இது ரத்தத்தின் தரத்தை பாதிக்கும். பிளட் டொனேட் பண்றதுக்கு முதல் நாள் இரவு குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கிக்கணும். ரெஸ்ட் இல்லாம இருந்தா உடல் சோர்வு, தலைச்சுற்று ஏற்பட சான்ஸ் இருக்கு. அடுத்து, பிளட் டொனேட் பண்ண வரவு செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிளட் கொடுத்த பிறகு குறைஞ்சது 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. பிளட் கொடுத்த உடனே எழும்பிட்டு போகாதீங்க. உங்களோட பொடி பழைய நிலைக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிளட் கொடுத்த அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள நல்ல திரவங்களை சாப்பிடுங்க. பிளட் டொனேட் பண்ணக்குள்ள உங்களோட உடல்ல இருந்து சிறிதளவு திரவம் வெளியேறிக்கும். ஸோ உடல்ல நீச்சத்தை பண்ண திரவங்களை அருந்துங்க. அடுத்து, ஊசி செலுத்தப்பட்ட இடத்துல பிளட் ப்ளீட் ஆகாம இருக்க பிளாஸ்டரை சில மணித்தியாலத்துக்கு ரிமூவ் பண்ணாம வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் உங்களோட காயம் குயிக்க ஆறும். பிளட் கொடுத்து 24 மணித்தியாலத்துக்குள்ள பிளட் கொடுத்த கையை அதிகமாக யூஸ் பண்ற, பாரமான பொருட்களை தூக்குற, ஹார்டான எக்ஸசைஸ் பண்ற, ஹார்டான வேலை பார்க்கறத தவித்துக் கொள்ளுங்க. இலங்கைக்குள்ள நினைச்ச மாதிரி எல்லாருமே போய் உடனே பிளட் டொனேட் பண்ணிடலாம். அப்படி பிளட் டொனேட் பண்றேன்னா நான் சொன்ன விதிகளை ஃபில் பண்ணி வைக்கணும். எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கும். பட் அவங்களோட சிச்சுவேஷனால பிளட் டொனேட் பண்ணிடலாம் இருப்பாங்க. எனக்கும் பிளட் டொனேட் பண்ண ஆசை தான். பட் என்னால் பிளட் டொனேட் பண்ணிடலாம். ஏன்னா நான் இன்னும் 50 கிலோ தாண்டல. நான் 48 கிலோ தான். ஸோ அதனால பிளட் டொனேட் பண்ணிடலாம். கட்டாயம் ஒரு நாள் 50 கிலோவோட தாண்டிட்டு பிளட் டொனேட் பண்ணுவேன். கட்டாயம் பண்ணுவேன். எனக்கு ஒரு விருப்பம் தான், நான் பண்ணிடலாம். இந்த விதிகள் எல்லாம் ஃபில் பண்ணாக்க நீங்க கட்டாயம் போய் பிளட் டொனேட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு நீங்களும் ஒரு ரீசனா இருங்க. சில ஆட்களுக்கு பிளட் டொனேட் பண்றாங்க, என்னென்ன விதிகள் இருக்கு ஒண்ணுமே தெரியா, யார் யார் கொடுக்கணும் ஒண்ணுமே தெரியா. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இதன் மூலம் தெரிஞ்சுக்கிப்பாங்க. இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்தா மிஸ்டர் ஸ்டுடியோல சப்ஸ்கிரைப் பண்ணி